எந்த ஊர்னே? நான் பரம்பக்குடி. பரம்பக்குடியில் யார்? சிமெண்ட் கடை வச்சுருக்காருல்ல, அவர் மருமையந்தேன். சரி சரி, என்ன தெரியுதா? நான் அறிந்தேன் தானே. இதே என் ஊர் குலசாமி. கொஞ்சம் கணேசி போல உன்னை எதுக்கு எதுக்கு எப்படி வரையான் பாரு. கணேசி போல கூட அவன் உடனே நான் தரமாட்டேன், ஒரு போட்டுக்கு தான் இருக்குது, ஆளுக்கு முட்டை போடுவோம், நாளைக்கு வாங்கி தரேன், நம்ம பிளாக்கில் இருக்குனே. சத்தியம் பண்ணி உருண்டு துண்டை போட்டு தாண்டுவேன் அந்த கணேசி கோயிலுக்கா. மற்றும் இங்கே பெண்கள் தாய்மாரெலாம் உட்காந்துருக்கீங்க. இதில் நிறைய பேர் புருஷங்களுக்கு சோறு ஓடாமல் வந்திருப்பிய. அப்படி உணர்ச்சி அந்த நாடகம் பார்க்க சொல்லுது. பாய் விரிச்ச ஒம்பளை ஒரு ஒம்பளையாக இருக்கும், அது தரையில் உட்காந்துருக்கும். இந்த ஓசியில் உட்காந்த ஒம்பளை ஏறிக்கிட்டு உட்காந்துருக்குங்க. இப்படி ஏற்றி அந்த விரிச்ச ஒம்பளை 16 சாமியை கும்பிடும். கொடுக்குன்னு போக பாதையில் போக இவ்வளோ ஏறி உட்காந்துட்டாளுகளே. நம்ம எந்திரிங்கன்னு சொன்னால் நாளை பண்ண தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாளுகளே. ஏன்னா நாட்டினுடைய இயல்பான குணம் அதுதான். தினசரி ஒரு ஆள் வர்றான்னா அவனுக்கு காசு கொடுக்கணும். ஐயான்ட்டானா காசை கொடுத்துடணும். ஒரு நாள் நீ கொடுக்காம போன்ட்டு சொல்லு, உன்னை 16 மொத்தங்கமாக ஓடுவேன். இந்த உலகம் அப்படி இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு விழா, ஒரு திருவிழா, இந்த குதிரெடுப்பு அப்படின்னா இந்த முக்கியஸ்தர்களுக்கு பாதம் தொட்டு நன்றிங்கய்யா. ரொம்ப கஷ்டம், முக்கியஸ்தர் கஷ்டம். ஏன்னா என் அன்பாலயத்துக்கு வந்தவங்கெல்லாம் 25 பேர் இருக்கான். 4 லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணியிருக்கீங்க. எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே, சும்மா கிடையாது. அந்த முக்கியஸ்தர் தான். நாளைக்கு எல்லா திருவிழா முடிஞ்சோடனே கூட்டம் போட்டு கணக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு, என்ன டீ செலவு 8000மா, எந்த கடையில் சாப்பிட்டிய, வடை திண்டியலான்னு கேட்பாங்க. உண்மை தானே? அப்போ வேலையை எழுதி கொடுத்துட்டு போ, நீ நான் சிவகுமார் அண்ணே கேட்கன்னு சிரிச்சுக்க. ஆனால் சிவகுமாரன் அண்ணே உண்மையிலே நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் தான். வட்டிக்கு விடுறியாங்க, வட்டிக்கு விட்டு சிச்சுக்க. 5 வயசா 10 பைசால விடாத, 25 வயசாக்கு விடு. வாங்குறவன் தாயின் தான் உதஞ்சு வெட்டி இழுத்து சுண்டி சுண்டிலோட அருணையாச்சு. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். நிறைய ஒரு 500 ரூபாய் செம்பரியாடி வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என் சித்தம் மேய்ந்தேன். அப்போ அங்கிட்டு மேய்க்கும் போது ஒரு ஆள் பைக்கில் வந்திருக்கேன். என்னையா பண்ணுற? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னே. போய் அங்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு மழை காலத்தில் பாவம் காண வரும், முடியாமல் கிடக்கும், திடீர்னு அடிச்சு புறம்ட்டுருக்கேன். அடித்து 500 ரூபாய் செத்தான் இருக்கேன். அதுக்கு என்ன செய்ய? 500 ரூபாய் விற்றுவிட்டு அந்த காசை வட்டிக்கு விடியா கிருன்னு ஏறிருந்துருக்கேன். இவனை 500 ரூபாயை விற்றுவிட்டு ஒத்த பைசாவுக்கு விட்டேன். ஒத்த பைசா விட்டவொடனே இன்னொரு ஆள் சொன்னேன், எவ்வளோக்கு வட்டி கொடுக்குற? 1 பைசா. பாட மானாமதில் சீன்னு 2 பைசா கொடுத்துட்றாங்க. 2 பைசாவுக்கு கொடுத்தேன். இன்னொரு ஆள் வந்தேன், 10 பைசாவுக்கு மெட்ராஸில் திருறான்டா. சரின்னு 10 பைசாவுக்கு கொடுத்து ஒரு 20-30 லட்சத்தை சேர்த்து வச்சுட்டேன். ஒரு ஆள் பெரிய காரில் வந்தேன், விஐபி மாதிரி. ஹலோ, நீங்கள் தானே முருகன்? ஆமாம். வட்டிக்கு விட்டுக்கலாம்ல? ஆமாங்கய்யா. எவ்வளோ வச்சுருக்க? ஒரு 32 லட்சம் இருக்குயா. போட, ஒரே வருஷம் தான், 1 கோடி தர்றேன், காசு அல்லு. கொண்டு போயிட்டு கொண்டு போன அந்த காருக்காரன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இவன் உசுரை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுடுகாட்டில் படுத்துட்டேன். நீ வட்டிக்கு விடு, ஒன்றுக்கு ஒன்று ஆகாது, ஒன்றுக்கு பொம்பளையால் உரம் பாருவேன். அதுக்கு சிரிப்பு தான். நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு அப்படியே எரிச்ச மாதிரியாத்தான் இருக்கும். நீங்கள் சிச்சுக்கு வெக்க மயிர் இல்லாமல் எடுத்துக்கிட்டு எரிஞ்சு விடுங்க. எந்த பொண்டாட்டியாவது காலையில் வெள்ளனை, பொம்பளையாவது காலையில் வெள்ளனை 3 மணிக்கு எந்திரிச்சு நல்லா குளிச்சு விட்டு தலையை சிக்க எடுத்துகிட்டு போய் புருஷங்காலை தொட்டு கும்பிடுயாக்கும். நீ எத்துவ தள்ளி போடுற எடுவட்டவளை தள்ளுறா. புருஷங்காலை தொடணும், தொட்டு மஞ்சளை வச்சு பூசி பிறுக்குன்னு 3 தடவை கும்பிட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வை. நீ அடுப்பை பற்ற வை, உன் புருஷன் செய்தி வெடி பற்ற வச்சுருவேன். எங்கே எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் எங்கள் ஐயா கடையில் வளர்த்து கிடப்பாரு, தெக்க வயக்காட்டில் செம்பரியாட்டு கடையிலடா. எங்கள் அப்பத்தா 3 மணிக்கெல்லாம், அது பேர் பட்டுக்கிழவி. ஆனால் அவள் பட்டுன்னு இருந்தல. என்ன 16 வில்ல வச்சிருக்காடா. என்ன தாத்தாவுக்கு அப்புறம் அதே வேலையாக இருக்குமா? இல்லை, உலையா இங்கே தான் வச்சிருக்கேன். அதே வேலையாண்டா மயிர் மேனை எந்திரிச்சு போடா. எங்கள் அப்பத்தா கத்து 16 வில்ல வச்சிருக்கேன். இதில் என்ன கணக்குனா, எங்கள் அப்பத்தா அங்கிட்டு சாணி ஓட வருமா. அப்பா அந்த செம்பரியாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்ல, கெடாதவனவனே இவன் தவிர்வேன். சொல்லி முடிஞ்சு. ஆனால்
ஆனால் எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி பணியாரம் சுடும். பணியாரம் சுட்டு எல்லா பேத்துக்கும் கொடுத்துவிட்டு காலையில் 3 மணிக்கெல்லாம் கம்மாயில் போய் திடீர்னு விழுந்து நீச்சல் அடிக்க கூடாது, தவுண்டி அடிக்கேன். சேலையை வரிஞ்சு கட்டிட்டு அந்த சேலையை அலசி காய போடும். எங்கள் ஐயா அங்கிட்டிருந்து நடந்து வருவார். சேலையை பராட்டுன்னு கழிச்சு கோமணமாக கட்டிட்டு போயிடுவார். ஆமாப்பா, அந்த காலத்தில் சட்டியே அப்பத்தா சேலை தான்டா. அப்போ அப்பத்தா சேலைக்கு என்னண்ணே அண்ணா? அப்பத்தா முண்டமா தெரியும் போட. அவ்வளோ தூரத்துக்கு எங்கள் ஐயா படுத்து கிடக்கும் போது காலை தொட்டு கும்பிடும். இப்படி ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி குறி வாத்து என்னை கஞ்சி ஊத்துறியான் சாமி, என்னைய சேனையாக்க பிறந்தவனே, சி துணையாக்க பிறந்தவனே அப்படின்னு காலை தொட்டு கும்பிடுதேன். எங்கள் அப்பத்தா அடுப்பு பற்ற வைக்கும். ஏன்னே 16 பிள்ளை பத்தலையா, திருப்பி வர வேணுமா? எங்கள் ஐயாட்ட கேட்டேன், ஐயா எதுக்கியா 16 பிள்ளை வத்த, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்ட்டேன். அவர் உடனே அழுதுட்டார். இந்த காலத்தில் உங்களுக்கு 100 நாள் வேலை இருக்குடா, அந்த காலத்தில் உங்கள் அப்பத்தா தாண்டா 100 நாள் வேலைன்ட்டார். எங்கள் அப்பத்தாவை 100 நாள் வேலையாக பயன்படுத்தியிருக்கேன். அவனா அட்டை பதிஞ்சு அவனா ஏடிஎம் விட்டு எடுத்துட்டு அவனா திரும்ப. இந்த காலத்தில் பொண்டாட்டி கும்பிடுதோ இல்லையா, புருஷன் கிளம்பிட்டேன். 1:30க்கெல்லாம் எந்திரிச்சு முக்கா போதையில் குளிச்சு விட்டு பொண்டாட்டி காலை புருஷன் தொட்டு கும்பிட்றேன். போவனா உடனே அது என்ன இலவுமைனே போவனா 100 நாள் காசு ஏறிடுச்சா? ஏறிடுச்சு. என்ன ஒரு 250 ரூபா கொடு, கை பூரா ஆடுது, பூரா தண்ணி தான். சரிங்க, உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக நைட்டு 1 மணிக்கெல்லாம் சிரிக்கப்படாது. கக்கன்னு சிரிச்சா மாடு கிடலாம் அத்துட்டு போயிடும். இந்த வாரம் எங்கள் அண்ணன் அது பிள்ளையை எப்படி வளர்க்குது வாரு எங்கள் அண்ணன். அதுதான் ஆண்களுக்கு உள்ள குணம். ஆண்கள் 1008 தப்பு பண்ணினாலும் அவன் குடும்பத்தை கைவிட மாட்டேன். தட்டப்படாது, நிப்பாட்டு, மைத்த புடுங்கண்ணா நிப்பாட்டு. ஏன் அவசரப்படுற? நீ 1008 தப்பு பண்ணிட்டு இங்கே குடும்பத்தை ஒரே நக்கிடுவேன். என்ன ஆம்பளைய ஊதாரியா தெரிஞ்சாலும், தண்ணி அடிச்சு தெரிஞ்சாலும், இன்னொரு பொம்பளையை சேர்த்து வச்சு தெரிஞ்சாலும், தன்னுடைய குழந்தைகளையும் படிக்க வச்சு அதற்கு நல்லது கெட்டது பார்த்து நம்மளை கட்டி காக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா இந்த தாய்மார் தான். இங்கிட்டு 4 பேர் தட்டுல பொண்டாடிட்டு அடி வாங்குற வயதை. அண்ணே நம்ம சும்மா சொல்லலனே, குழந்தை தூக்கி வச்சிருக்கோம் உன் பிள்ளைய, வெளியே இருந்தவனே என்ன சொல்ற? கருப்பாயே பிள்ளை வெளியே இருந்துட்டேன், தூக்கிட்டு போய் கழுவுறி, நீ கழுவியாக்க. நம்ம துணியெல்லாம் துவைச்சு போட்டு ஆத்தா அரியணத்தை மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் லிஸ்ட் எடுக்கணும்டா. எல்லா ஊர்லேயும் பொம்பளை ஆளுக்கு செலவு வைக்கணும்டா. கண்டிப்பாக வைக்கிறோம்ண்ணே 2 பேரும். ஏன்னா ஆம்பளை ஆளுங்க வேட்டி சட்டை பேண்ட் சட்டையை கூட அதை துவைச்சிருங்க. சட்டியை துவைக்கிறவாரு, ஆம்பளை சட்டியை துவைக்கிறவாரு, அதுதான் பெருசு. கண்ணு கண்ணா 1000 கண்ணு பானை மாதிரி ஓட்டையா இருக்குது. எம்புட்டு சிமெண்ட்டில் வரட்டும். அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை சட்டியை புழிஞ்சு குளன்னு வந்துச்சு. அவள் வெட்டிட்டா விடக்குன்னு நாசமத்தவைய எங்கன்னு போய் பேண்ட்டு கழுவாமல் வந்தானோ. நிறைய பேர் துவைச்சிருப்பாங்க போலண்ணே, சிரிக்கிறாங்கண்ணே. நிறைய பேர் துவைச்சிருப்பாங்க போல சிரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயோ போகிறோம், நம்ம எத்தனை ஊர் தாண்டி நாடகத்துக்கு போகிறோம், தேட்டருக்கு போகலாம் நம்ம. ஆனால் என் தாய்மார்களுக்கு பொழுதுபோக்குன்னா சீரியல் தான். இந்த சீரியல் தான் அதே உங்களுக்கு கஞ்சி ஊற்றும். அந்த சீரியலை தள்ளி பார்க்காதீங்க மேடம். சீரியலுக்குள்ள ஒரு பொம்பளை செத்து போயிட்டான்னா நீ என்ன பண்ணுறீன்னா, அரியநந்த பொம்பளை உரம் சேர்ந்து நீர்மாலைக்கு போயிரு. போய் குலவை ஓட்டு ட்ரம் செட்டுக்கு முன்னாடி ஆடு, ஆடி மொத்த பொம்பளையும் சேலையை முக்காடை போட்டு ஒப்பு வச்சு முச்சேந்தில் அழுதிட்டு டிவியை தூக்கி போட்டு உடச்சிரு. சீரியல் பாருங்க. சீரியல் பார்க்கும்போது உங்கள் குழந்தைகளையும் பாருங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் நடக்குது, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த சீரியல் பார்க்கும்போது மயன் பிள்ளை இடையூறாக இருக்குன்னு எல்லாரும் கையில் செல்ஃபோனை கொடுக்குறீங்க. அந்த செல்ஃபோனில் அவங்க விளையாடுற விளையாட்டுலாம் ப்ரீபெய்டு கேமு 12 மணிக்கு விளையாடுறேன். மொட்டை மாடியில் விளையாண்டுருக்கேன் ஒரு ஊரில். ப்ரோ மேலே ஏறுறேன், ப்ரோ சைடில் வரேன், ப்ரோ ஒருத்தன் சந்துக்குள்ள நிற்கிறேன் ப்ரோன்னு சொன்னோடனே ஊருக்காரன் பூரா அறுவலை எடுத்துட்டேன். எவனா கலவாணி போய் ஆட்டை தூக்க வந்துட்டான்னு பார்த்தா இவங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வாங்க ப்ரோ, அங்கிட்டு வாங்க ப்ரோ. ஏன் சொல்கிறேன்? அன்பு மாணவ செல்வங்களே, கல்வி முக்கியம், கல்வி முக்கியம். அவங்க பார்க்குறாங்க வாத்தியார் தான் அறுக்கிறான்னு, இவே வந்து அறுக்கிறாங்கடா நம்மளை. பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை. நான் எங்கே படித்தேன்னா சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன். அதை பார்த்தியா? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ, என்னுடைய எல்லா டீட்டெயிலும் தெரியுது போலையா. இப்போ ரேஷன் கடை கைப்பற்றிட்டாங்கடா. சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல தான் படித்தேன். ஆனால் மல்லல் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் அடாடா நல்லா இருக்கணும். அவர்
ஒரு தப்பு பண்ணிட்டா நினச்சி அடிப்பான்டா. அவன் முண்டாட்டி இட்லி அவைக்கலன்னு என்னை கூப்பிட்டு 4 அரை இலகையாட்டேன் இட்லி அவைக்கலப்போ. திருப்பி அங்கேருந்து வந்தேன். வீட்டில் வந்து கரண்ட் புல் கட்டலையும் 2 அரை விட்டேன். என்னைய அப்படி அடித்து உரிச்சதுனால தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நடிகனாக இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது காற்றை தொடணும்ப்பா. எச்சிக்கிட்டு இப்படி தொடுவாங்க. இப்படி தொட்டுட்டு காதை தொட்டாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இப்போ பிள்ளை தத்தி தவறி செவத்தை தொட்டாலே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க. காலையில் அம்மா வாக்கணும் 2 இட்லியை பிணைஞ்சிக்கிட்டு சுச்சு சாப்பிடுவீங்களாம் என் செல்லக்குட்டி வண்டி வந்துடும் முடி சாப்பிடுங்க அப்படின்னு அரை இட்லியை ஊட்டி விட்டு 1.5 இட்லியை நீ திண்டு விட்டு குசி விட்டு போயிடுவேன். அதுலேயும் வந்து இப்போ இட்லி ஊட்டும் போது புருஷன் பூராமே விளையாடிச்சாமாங்க. ஒரு வாய் வாங்கிக்க அந்த பிள்ளை வேணாம் அம்மா இந்த அவங்க அப்பையும் வரேன் பூச்சாண்டி பிடிச்சி கொடுத்துருவேன். புருஷன் பூச்சாண்டி உங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் போட்டாவுக்கு கல்யாணம் ஆன ஆளுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆன ஆளுகள்லாம் பார்த்துட்டோம்னா போட்டாவுக்கு அவ்வளோதான் நிற்பாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். இந்த போட்டோகிராஃபர் சொல்லுவார், ஹலோ சார் சரிங்க சார். பொண்ணு ஐயோ முத நம்ம அந்த வண்டியை ஓட்ட போகிறோம் நம்ம கிட்ட சிரிக்க அது. அப்போ பொண்ணு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சி போடலாம். எப்படின்னு அதிகமாக புட்டமாவை அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. இப்போ எவன் பொண்ணு எவன் மாப்பிள்ளைன்னே தெரியல. வர்ற பொம்பளை பூரா மேக்கப் போட்டு உடனே ஊர் பொம்பளை பேசிக்கிறது இவ தான் பொண்ணாக இருக்க முடியும். இந்த பொம்பளை எல்லாம் கல்யாணத்துக்கு போகிறீங்களா போய் கல்யாணத்துக்கு போனால் அச்சதை போட்டுவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு சேரில் உட்காந்துட்டு பொண்ணை பேசுங்க. இங்கேருந்து பொண்ணு நல்லவள்ளதேன் மசுறு காணாது எனக்கா. ஏன் அந்த மசுரை வச்சு பரமக்குடியில் கரண்ட் எடுக்க முடியும். உடனே மாப்பிள்ளைய சொல்லுங்க, மாப்பிள்ளை நல்ல முரட்டாளாக இருக்கேன் பல்லு தான் எத்து பல்லு. அவன் பொண்ணு வீட்டுக்காரனு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அங்கே உட்காந்துட்டு நினைப்பாங்க இந்த முட்டையை எப்படி கல்யாணத்தை கெடுத்துருவாளுங்க. சரி பொம்பளைதே அப்படின்னா ஆம்பளைய பார்க்கணும். நிறைய போதையில் வந்துட்டு பாயசத்தை குடிச்சு பிடிச்சி சொல்லுவேன் பாரு குடல் கூட்டில் உப்பே இல்லைன்றேன். அவன் பக்குக்கா. இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில் ஐயர் ஓதிக்கிட்டு இருக்காரு. முக்னேஸ்வரன் ஓதிக்கிட்டு இருக்காரு. ஐயரை தேங்காய் கொண்டு எரிஞ்சு விட்டாங்க. ஆனால் அந்த ஐயர் சரியான ரெவடியாக இருப்பேன் போல. அப்படியே அந்த தேங்காய் இடத்துல திருப்பி என்னடா நோக்க முடியல அப்படின்னு. இது ஏன் சொல்கிறேன்னா நல்லா யாக வளர்த்து 10 லட்சத்துக்கு மண்டபத்தை பிடிச்சி 35 கிடாயை வெட்டி அம்புட்டி கடனை பட்டு நீ கல்யாணம் பண்ணுறதை விட பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன கொட்டாயை போட்டு அழகாக கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழுங்க. சூப்பர். இதில் என்னென்னா பெரும்பாலும் இந்த விசேஷம் வைக்கிற ஆளுங்க அங்கிட்டுக்கிட்டு போய்கிட்டு வாங்க மச்சான் வாங்க மச்சான் சித்தப்பு வாங்க சித்தப்புன்னு அங்கங்கே போயிட்டு கடைசியாக மொய் நோட்டிலே வந்து நிற்பாங்க. ஏறி இருக்கா வந்து சைஸாக கேட்பாங்க 2 தேருமா மொய் எழுதுறேன் 12,000 தானே வந்திருக்கு. விசேஷம் வச்சவனுக்கு லேசாக நீர் கசி ஏறு போட்டுருவான். ஐயோ 12,000மா வாங்க அவன் உடனே வந்து 101 எழுதுவேன். இவன்ட்ட நம்ம 501 எழுதுனமே கடைசி வரைக்கும் நொந்து போய். ஆனால் ஒரு சின்ன பாட்டு ஒன்று பாருங்க. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஒரு கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஒரு கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயந்தான விலை பேசலாமா காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா. ஏ வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. இங்க பாரு பெட்டிக்காரன் எங்க பாக்குற பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருக்கணும் தெரியுமாடா. பழைய காலத்து பெட்டிக்காரில் நீங்கள் பார்த்துருக்கீல்ல நல்ல சிப்பாவை போட்டு பட்டையை அடித்து வெத்தலையை போட்டுக்கிட்டு மாடாண்ட எப்படி பாடுவாங்க. நீ உட்காந்துருக்கவாரு பரமக்குடியில் பலாச்சோளம் வைக்கிற மாதிரி எப்படி உட்காந்துருக்க பாரு முகரைய. கியாம் புயான் டிஆர் மணிகண்டன்
இன்னைக்கு அதிக ஊர்களில் நான் நாடகம் பேசுகிற ஊர்களில் எல்லாம் எந்த நடிகரை கேட்குறாங்கல்ல இல்லையோ உங்கள் தம்பி மணிகண்டனை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க வேறு. அந்த ஒரு இதுக்காக உன்னை விடுறேன், உன்னை தகடை வச்சு உன்னை காலி பண்ணிடுறேன். ஒழுக்கமா இருக்கு ஐயா. தூங்கிட்டீங்களா ஐயா? கொசுவத்தி ஒன்று பொருதி வைங்கடா. ஹலோ, இங்கே வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை பாராட்டு விதமாக அரியநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஓத்தி இங்கே வரு. உள்ளேயே போறையே அந்த பொம்பளை எது லைன் பண்ணி வைக்கவா டான்ஸை உள்ளே போகக்கூடாது. முல்லை வட்டி ஆடடா மதியண்டா, முல்லை வட்டி ஆட. ஹாய் ப்ரோ, என்னதான் ரெடியாக இருக்கீங்களா? வாங்கப்பா, ஏனுங்க தப்புங்க தப்பு. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் வெதரில் ஒன்றும் பண்ணல பங்காளி, இராணுவத்தில் இருந்தேன். அண்ணே வெதர்னா கொட்டையாண்ணே. நீ பெட்டியை தூக்கிட்டு பரம்பக்குடி போனா மயிர்மேனே. எல்லாத்துக்கும் ஒரு பகுமானம்னா இவனுக்கு ஒரு பகுமானம். இங்கே ஆறுமணி எடுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன். கைதட்டலாம். நல்ல பையன், பையன் நல்ல பையன்தான், புத்தி சரியில்லை. இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயிலுப்பட்டி இந்திர மகன் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறது அரியநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக. இங்கே ஆளுநர் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய எங்கள் அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார்கள். சார், இங்கே தாளம் வைத்து கொண்டிருக்கும் நல்ல பேர், இந்த ஆளு பேர் நீலகண்டன். ஓ மை காட், ஆளத்தாரே அழிகிறோம். நீலகண்டன் அவர்கள். என்ன நீ என்ன பிள்ளையை தூக்கி தர? ஓம் பிள்ளையும் யாரும் இல்லை. சரி, நான் அதை போட்டு நல்ல விளையை தூக்கிட்டு போய்விட்டு இங்கே தாளம் திருக்கு நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற திருமலை ஆடியோஸ் அரியநந்தல், பந்தலமைப்பு நீலமேகம் அரியநந்தல், யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கல கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் தம்பி யூடியூப் சேனல் எடுத்திருக்கும் கேஸ் மீடியா என் அன்பு தம்பி அருண் அவர்களும் இங்கே உறவே வேலு போட்டோகிராபி இருக்கும் இடம் பரமக்குடி. வாழ்த்துக்கள். வாங்க, முருகனுக்கு பதிலாக எனக்கு போடுங்க. போட்டாவா? வாங்க இருடா, கேவலப்பட்ட கிரிச்சு என்ன மோசம் கிரிச்சு. வாங்கப்பா. போட்டோகிராபி காடமங்கலம் முருகன் சார்பாக வர முடியாது என் தம்பி, அங்கே கூட்டத்துக்குள்ள இருக்கேன். எனக்கு போட்டுருங்க, ஒரு 2 துண்டை கொடுங்க, பிளாக்கில் வாங்கிக்கோங்க. உன் டியூட்டியில் கரெக்டாக இருக்கியாங்க. என்னைக்கு என் பேண்ட்டை ஒழிச்சிட்டு போக போறியா? பூரா சளிட்டுத்தே. அன்னைக்கு ஒரு அம்பலாருக்கு இப்படி தான் அடித்தேன் சளிட்டு. அவர் வேட்டியை உருவிட்டு போனார், சட்டி ஓடலை. அவ்வளோதான். என்கிட்ட வரும்போது கவனமாக இருக்கணும். ஒரு விடிய வரைக்கும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கு அந்த ஊரே. யூடியூப் முருகன் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, காவல்துறை ஐயா, கொஞ்சம் வேமா வாங்க ஐயா. ஒரு 2 பேர் உள்ள கணேஷ் போல ஓட்டுறாங்க. காவல்துறை உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மாபெரும் காவல்துறை அதிகாரி ஐயா. அதுக்காக நம்ம டூலர் ஓட்டும் போது நீ ஹெல்மெட் இல்லாமல், ஆர்ச்சி புக் இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல் போவ, உன்னை பிடிச்சி வச்சு ரச்சனா வாங்கி கொடுத்து அனுப்புவார். நீ சரியாக எல்லாத்தையும் வச்சிரு. அப்படி வச்சிருக்கும் போது என் தமிழன் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. கை தட்டலாம் போதும். பருப்பு வேகலை அறியணுந்தல்ல. அம்மா காலை தூக்க முடியல பூ, எவனோ எனக்கு வச்சுட்டியா பூ. வேற யாருக்கு? நீ வாடா. மருதமணியா? மருதமணியை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. அங்கிட்டு கிடக்கேன், அங்கிட்டு வருவேன்.
யூடியூப் அந்த அவன் யாருன்னு வேணாம் போதும், நம்ம துண்டை எடுத்து காலி பண்ணுறேன். பொன்னாடியை ஒத்தி மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. கொட்டாய்க்கு போட்டியலா இங்கே வாங்க, நீ வாவேன் சும்மா வா சும்மா வா. நேத்தையும் பார்க்கணும். வியோ வேற கிராம நிர்வாக அதிகாரி நிர்வாக அதிகாரி இந்த போகிற பச போன மர ஆளுக்கு ஒரு துண்டை கொடுத்து விடுவோம், கட்டி குளிக்கட்டும். இபி வயர்மேன் அவர் எந்த போஸ்ட் மதத்தில் நிற்கிறாப்லையா எல்லாத்துக்கும் கொரியரில் அனுப்பிவிடு. இபி இபி வாங்க போ. விழாக்குளத்திலிருந்து வருகிறது அந்த என் உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. பிள்ளத்தி விழாக்குளம் நன்றி நன்றி. நிறைய உறவுகள் வந்திருக்கே, ஒவ்வொரு ஆளாக சொன்னோம்னா போ போ. உண்மையிலே மரம் ஏறுவியா? மரம் ஏறுவில்ல, நாளைக்கு 2 மரம் மொங்கு ஓட்டி போடு எனக்கு. சரி, ஆனால் உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. மேலே ஏறிக்கிட்டு தான் ரேட்டு பேசுறது. பிரித்து அடிக்கவா வேணாமா? உடனே கீழே இந்த பொம்பளை அடிச்சு விடுங்க, இப்போ சீரியல் போட்டுருவாங்க. 250 ரூபா ஆகும். 200 ரூபா இந்த இறங்குறேன். சரி சரி அடிங்க. அடித்து இறங்குறதுக்குள்ளே அடுத்த விட்டு வயிறு அத்து விட்டு வந்துடுறது. அந்த பொம்பளை வந்துடு, அடி இளவு மகளை ஏன் இது தெரியல அடி. ஆனால் இரவு பகல் பாராமல் மழையின்னு பாராமல் நமக்காக உயிரை பணைய வைத்து வேலை செய்யக்கூடியதுதான் இபி வைரமேன்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏற்றுவேன் இறக்குவேன், மைஜெட்டு மாதிரி தான் நான். யாரா முண்டாங்க போட முண்டை. விளையாட்டு ஒரு தம்பி சூர்யா மைத்த புடுங்கனியா, என்ன நேரம் விளையாடாத. தலைவன் யார்? தலைவன் யார்? தலைவன் மருதமணியா? அண்ணே வரும்போது வரும், இப்போ வர சொல்லு. என்ட்ரன்ஸ் வர சொல்லு, நான் உள்ள வரேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி அட ராமநாடு அந்த ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
அப்துல் கலாம் ஐயா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு போய் அவர் அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சாரா அது வேற விஷயம், அவரோட திறமையை நிரூபிச்சார். ஆனால் அப்துல் கலாம் ஐயா செய்த சேவை நம்ம எல்லாத்துக்கும் பெருமை. ஏனால் அவர் ஒரு தமிழன் அப்துல் கலாம். இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் யாருன்னே தெரியாது. கிராமத்தில் உள்ள ஆளுகளுக்கு ஒரு மேடையில் அப்துல் கலாம்னு 5 தடவை சொன்னேன். ஒரு ஆள் எழுந்திரிச்சு அவர் என்ன கருத வண்டி வச்சிருக்காரான்னு. நல்ல வேலை அப்துல் கலாம் அப்பயே செத்து போனார். ஆனால் இப்போ உள்ள இளைஞர் சமுதாயத்தை பார்த்தாருன்னா அவரே நாண்டுக்கிட்டு எழுதி வச்சு போயிடார். பூரா பேர் அப்படி கிளம்பிட்டு, இளைய சமுதாயமே நீங்கள் நல்லா இருக்கணும். என்ன நல்லா இருக்கணும்? உலக நாடுக பூரா தமிழனை மிரண்டு பார்த்து அழுது இருக்கேன். பீர் பொங்கும் போது சிப்ஸை போட்டு நிப்பாட்டிருக்கேன் பாரு தமிழன், எவ்வளோ கிஞ்சிக்கா இருக்கேன் பாரு. அதே மாதிரி எந்த இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல போய் ஆனா அவனை எழுதி அக்கா நான் வரலைன்னா மறுபடியும் தண்ணியை குடிச்சு வந்து அங்கே எழுதி விட்டு தான் போவேன். அதே இந்த உலக நாடுகள்லாம் என் தமிழனை பார்த்து மிரண்டு. எப்படின்னா தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் இந்த தமிழை. சும்மா இல்லை, எல்லாருமே ஒன்றுபட வேண்டும். இளைய சமுதாயமே, இந்த அரியந்த கிராமத்தில் இருக்க இந்த சின்ன சிறுவர்களே, நீங்கள் எல்லாம் படித்து பெரியாள் ஆனா பெத்த தாய் தகப்பனை மட்டும் கை விட்டுறாது. ஏன்னா அதுக்கு இல்லைன்னா நம்ம இல்லை. பெத்த தாய் தகப்பன் தான் முக்கியம். நீ கை தட்டுற நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்ட்டு அவன் ஒரு கடைக்கு போச்சோன்னா உன்னை வேலை மாச்சிட பாருன்றேன். எங்கே போகிறேன்? அடே ராஜா, பரமக்குடி போகும்போது கோல்டு வின்னர் இல்லைடா வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொல்லும். என்ன கோல்டு வின்னரு? வை போன வையின்ட்டேன். வீட்டுக்காரன் அப்படித்தேன். வீட்டுக்காரு உங்களுக்கெல்லாம் டெய்லி ஒரு 10 தடவை போன் அடிப்பாராக்க, கை தூக்குத்தா. எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி எனக்கு 10 தடவை சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாருன்னு. கிடையாது, ஒரு தடவை பண்ணுவேன். எடுத்தவனே என்ன எங்கள் அரிசி இல்லை வரும்போது தூக்கிட்டு வரேன் வை. 2வது அடி எங்க டீ தூள் இல்லை, ஏ அங்கே வாங்கடி. என்ன டீ தூள் இல்லை? மயிர் டீ தூள் இல்லை, போன வை. இதே சேர்த்துருக்க சைடு அடிச்சுன்னு வை, 1 மணி நேரம் பேசுவேன். என்னங்க சேலை இல்லை? என்னடா சொல்ற, சேலை இல்லையா? கடையே காலி பண்ணிடுறேன். எங்க கால் வலிக்குது. ஐயோ உனக்கு காலை நான் அமுக்கி விட வரேன்டா. அது விளக்கமாத்த அடிச்சு புரியும் செருப்புட்டு அடிக்கும் சொல்லும் போது இவன் சொல்லுவேன், நான் நேரில் வந்து நானே சத்தத்தை அடிச்சுக்கிறேன்னா. கட்டுன மனைவிக்கும் வைத்திருக்கிற கீப்புக்கு அதே பத்தியா. காரணம் என்ன? தவறு செய்யாத மனுஷனே உலகத்தை ஜோரே. இந்நேரத்தில் ஒருத்தனை போன் வருதுன்னா சப்போர்ட்டியா இருக்கான் அவன். ஆமாண்ணே கண்டுபிடிச்சு போடுவேன். சாமியை கும்பிட்டு விட்டு நோட்டீஸை படிப்போம். அப்போ கொஞ்சம் சார் போய்ங்க. ஹலோ ஹலோ, யாரா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் அந்த குழந்தை வச்சிருக்காளா? ஹலோ மிஸ்டர் பாடி, ஹலோ. மயனுக்கு முதல் சட்டியை போடும். அவன் என்னடா பெருச்சாலி குட்டி மாதிரியா இருக்கேன். வடக்கே மலநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பலி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள சீமை அது முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை. அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய மலையாள நாடு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய நீ வாரிசா குருடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாடு கொண்டு சென்று
வளர்த்து இந்த பிள்ளைய ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளரும் காலம் இந்த பிள்ளைய வளர வளர அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம், இந்த பஞ்ச வர காரணம் என்ன? நல்லா இருந்த மலையாள சீமை அழியும் காலம். அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசுகுண்டுல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, நாடு பஞ்ச நாடாக போகுதுடோ, இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது பொல்லா கருப்புடா, கருப்பு ஆரடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா, இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இனி இந்த கருப்பு மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழைச்சு போறோம் என்று சொல்லி மண்டு குறியில சொல்ல, அப்ப கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாளத்து மக்கள் கலங்கும் காலம். அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு பெட்டிக்குள்ள அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு மலையாள நாட்டுல குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப தள்ளாடி கருப்பேன் பெட்டி வருங்காலம் நான் எந்த திசையில போய் தமிழ்நாட்டை உட்கார என்று தெரியாம தன்னந்தனி மரமா என் கருப்பேன் பெட்டி இறங்குதுடா கீழாட நோக்கி. இறங்கி வாடா. அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா என் 18 படிகருப்பு. கொஞ்ச நேரம் அரியனந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கணும் சொல்லி ஆரம்பிக்கிறேன் கலைப்பணிய. கருப்பு என்ன கடத்திலும் பொன்னகுடியே ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் அரியனந்த கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செட்டி ஐயனார் கோவில் வருடாபிஷேக விழா குதிரையிழப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மதிமரியாதைக்குரிய பரம்பக்குடி காவல்துறை சார்பாய்வாளர் அவர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் வேடன் பரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினி இனிமையான கோயிலவாணி பாட்டுக்கன்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி இன்னைக்கு வந்திருக்க வள்ளி பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமே நீங்க கைதட்டுவீங்க. அவளை இனிமையா பாடக்கூடிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த NM இந்திராதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலே நாடகத்திலே சாதிக்க வேண்டும் என்று சென்ற கிராமமெல்லாம் அடுத்த ஆண்டு இந்த தம்பியை கூட்டி வாருங்கள் என்று சொல்லும் அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய எனது அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த K அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி மணிகண்டன். மக்கள் என் மீது வைத்த அன்பை அப்படியே அவன் மேலே வச்சுருக்கீங்க. ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பம்னு சொன்னான். இன்னைக்கு இந்த கலையிலே நாட்டு மக்கள் கொடுத்த
அந்த அன்பினால் உன் கஷ்டம் குறையும்டா. வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. தம்பி, அரியநந்த கிராமத்துக்கு இன்னைக்கு தான் நீ வந்திருக்க. நீ பாடுற பாட்டுக்கு இந்த மக்கள் அவங்கள அறியாமே கைதட்டணும்டா. அப்படி ஒரு பாட்டை பாடு. அண்ணன் டீ சாப்பிட்டு வரேன். அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமுடியம் பெண்பாடல். வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. இல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே, இல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே. இல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே, இல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்ட தெய்வம் உண்டு ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்ட தெய்வம் உண்டு ஐயனாரே. ஏராள வீரருடல் எழுகண்ணி மாசூழல், ஏராள வீரருடல் எழுகண்ணி மாசூழல். எங்க கருப்பச்சாமி துணை இருக்கு, தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன், பாராளும் முகம் முகம் ஐயனாரே. தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன், பாராளும் முகம் முகம் ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. குண்டு கட்டி வேண்டிக்கிட்ட ஐயனாரே, குண்டனுக்கு ஆறு குண்டு ஐயனாரே. கட்டி வேண்டிக்கிட்ட ஐயனாரே, குண்டனுக்கு ஆறு குண்டு ஐயனாரே. மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளே தீபம் வெற்றி, மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளே தீபம் வெற்றி. காணிக்கையின்றவர்க்கு ஐயனாரே, கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே. கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே, எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே. எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே, எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே. நன்றிடா. சாமியை பற்றி பாடுனா எந்த மக்கள் இறங்காத மனசை இறங்கும். சாமியும் பெத்த ஆத்தாவை பற்றி யார் பாடுறாங்களோ நான் முதல்ல கைதட்டு. அதற்கு அடுத்தபடியாக ஏஎஸ் சமையல் குரூப்ஸ் அனைத்து வீட்டு விசேஷங்களுக்கு அருமையான முறையில் சமைக்கக்கூடிய அரியநந்த கிராமத்தில் உள்ள ஒரு கேட்ரிங் ஏஎஸ் சமையல் குரூப் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய ஏஎஸ் சமையல் குரூப்பு அன்பு உறவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன் அண்ணே, அரை மணி நேரம் நீ அடிச்சு உன் கையை புண்ணாக்குறத விட ஒரு நிமிஷம் வாசி இந்த மக்கள் கை தட்டுவாங்க. இப்போ பாருவேன். கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள்.
பாத்தியா 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 அண்ணே என்ன 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 200 100லாம் வாங்காத 1000 2000 வாங்க. குவைத் மன்னர் கைப்புள்ள என்ற கனகராஜ் குவைத்திலிருந்து இந்த 200 கொண்டு வந்தியாக்க. குவைத் கனகராஜ் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 201 நன்றி. ஏய் ஜோகுமாரனே, ஏய் அண்ணே போய் ஒரு 50,000 எடுத்துட்டு வா. நீ பொழைச்சுக்கிறோப்பா. எரிட்டியே எதில் விட்டேன்? வாயில. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. கலைக்கும் திறமைக்கும் வயசு ஒரு காரணம் இல்லை, அதை நிரூபித்து கொண்டிருக்கிற அந்த தமிழன் உன்னை எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் அண்ணே. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்ல பேர் வாங்குறவங்க திறமை உள்ள நடிகர்கள் எந்த கிராமத்திலையும் எங்கு சென்று பிழைத்துக் கொள்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு அத்தனை கிராமங்கள் வாய்ப்பு கொடுங்க. ஒரு நாள் நாடகம் இவங்க குடும்பம் 15 நாள் கஞ்சி குடிக்கும். அரியநந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேர் நீங்கள் தான் புண்ணியவான்கள். அரியநந்த மக்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். நன்றி, வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணே புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், ஒரு திறமையான ஒரு வாத்தியார் பிறந்தகை எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை தங்கராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சூப்பர் சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் கெயின் எதுன்னு தடவரையான் பாரு மாப்பிள்ள, வீட்டில் இருக்கும் சாக்கில் எடுத்துட்டு வா. திரைப்பட புகழ் நாடக சிகாமணி தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அரியநேந்தல் கிராமத்து பொதுமக்கள் சார்பில் ஒரு கேடயம் வழங்குகிறோம். அவருடைய நடிப்பு வந்து நீங்கள் நாடகத்தில் இங்கே மட்டும் இதில் மட்டும் பார்க்கறது இல்லை, மேடையில் மட்டும். எந்த வாட்ஸ்அப் எடுத்தாலும் தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் நடிப்பு தான் நம்ம எல்லாருக்குமே பார்க்க முடியுது. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புகள் திரைப்படத்துலேயே அவர் நடிச்சிட்ருக்காரு. அவரை நாங்கள் கள்ளிச்சேரி பார்க்க போயில அங்கே ஒரு அன்பாலயம் கட்டியிருந்தார். அந்த அன்பாலயத்துலேயே அவரை பார்க்கல. நாங்கள் போகிற அன்னைக்கு கூட அவர் அன்னைக்கு தான் நாடகம் முடிச்சுட்டு வந்திருந்தார். மிகவும் தம்பி வந்து பிஸியாக இருக்கிற ஒருத்தர், திறமையானவர். நான் ஏற்கனவே அங்கேயே சொல்லிட்டு வந்தேன், நாடகம் நடந்த இடத்துல அங்கே இதில் அன்பாலயத்திலே சொன்னேன், தம்பி வந்து மனப்பாடம் பண்ணிலாம் பேசுறது இல்லை, ஆன் த ஸ்பாட் அவருக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசக்கூடிய திறமையாளர் அவர். அவரை நமது கிராமத்தின் சார்பில் அவருக்கு இந்த கேடயத்தை வழங்கும்படி மாமா அவர்கள் எங்கிட்டு வைக்கிறது இப்படி கிரிச்சு நமது கிராமத்தின் சார்பில் நமது கிராமத்தின் ஊராட்சி தலைவர் மணிமுத்து அவர்கள் கொண்டாடை பொறுக்கிறார். அன்பாலயத்துக்கு வந்து சென்றோம். எம்பிகே ராதாகிருஷ்ணன் வந்து சிரிப்பினருக்கு வந்து நிகழ்ச்சிக்காக நம்ம அரியநேந்தல் சார்பாக ஒரு 25 பேர் சென்றோம். அன்னைக்கு மினிஸ்டர் தென்னரசன் நினைக்கிறேன், அவர் தலைமையில் தான் அந்த அன்பாலயம் திறக்கப்பட்டது. நாங்கள் சுமாராக தான் சாதாரணமாக நினச்சேன். குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு குறையாமல் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ்நாடை பொறுத்தளவில் அனைத்து நடிகர் சங்கத்திலிருந்தும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அந்த நடிகர்கள் பூரா நாங்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் நல்லா கிடச்சி, அதுக்கடுத்து 2வது இந்த நிகழ்ச்சி நேரில் வந்து இந்த குதிரை எடுப்புக்கு கண்டிப்பாக இவர் தான் அழைக்கணும்னு சொல்லிட்டு நேராக செஞ்சு அவர் பொறுப்பில் இருந்து செயல்பட்டுருக்கிறோம். இந்த ஊரில் வந்து ஏற்கனவே வந்து
3 தடவை பேசி வரல போய் எது இந்த ஊர்ல வந்து ஏற்கனவே வந்து நாடகம் அரிச்சந்திர நாடகம் சத்தியவான சாத்திரி நாடக குழுலாம் இங்க இருக்கு. நிகழ்ச்சி நேரெல்லாம் வந்து இங்க கலை நிகழ்ச்சி வந்து சம்மந்தப்பட்ட ரொம்ப எழுச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களை பற்றி சொல்ல போனோம்னா நாடகத்தில் வந்து ஒரு சிறப்பு அமைப்பு கேட்டோம்னா நாங்கள் பல நாடகங்களை கண்டுக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய நடைமுறைகள் வந்து அந்த நாடகத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எந்த நாடகத்திலும் இதுவரை அரிச்சந்திரன் மல்லிகர் நாடகம் சத்தியான ஜாத்திரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனால் 2 பப்புனை போட்டு நடத்தக்கூடிய ஒரே நாடக சிரிப்பு நடிகர் வந்து நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் சார். எனக்கு தெரிஞ்ச வரையில் பொதுவாக அது உண்மையிலே மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டோம்னா ஒருத்தர் நடிக்கிற சிரிப்பை காட்டிலும் இன்னொருத்தருக்கு வந்து கொண்டு வந்து அந்த மூளையா செயல்பட்டு கொண்டு வராங்க. அதுதான் பெரிய நிகழ்ச்சி. ஆனால் அந்த 2 பேருக்கும் ஈக்குவல் பண்ணி அந்த நாடக நடிகை வந்து ஈடுபடுறாங்க. அவரை இதை காட்டிலும் ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. அதே ரொம்ப சந்தோஷம். இந்த நாடகத்தை என்ன சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு நினைவு பரிசு வழங்கிய அரியநந்தல் மறக்க முடியாத பாசமறிந்த அரியநந்த கிராம பொதுமக்களுக்கு, பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பள்ளி கல்லூரி பயிலுகின்ற மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். அதனைத் தொடர்ந்து ஜெயஸ்ரீ ஆஞ்சநேயா பாய்ஸ் அரியநந்தல் இன்று பிறந்தநாள் காணும் அன்பு தம்பி மதிவாணனுக்கு என்னுடைய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் அன்பு மக்கள் சார்பாகவும் மதிவாணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு நினைவு பரிசை வழங்குவது ஆஞ்சநேயா பாய்ஸ் அரியநந்தல், சத்தி, மதி, சூர்யா, கபில், உதயா, யோகேஷ், சத்தி அத்தனை உள்ளங்கள் வாங்க. கோகுல யாதவா இளைஞர் பேரை சார்பாக எனது அன்பு அண்ணன் கலைப்பாண்டியன் அவர்களை எனது அண்ணனுக்கு மரியாதை செலுத்த மேடைக்கு அழைக்கிறேன். மாமா எம்கேஆர் 100 மகன் குருசக்தி மாமா ராமஜாமி மகன் கவுண்டர் மாப்பிள்ளை எண் 27 100 ரைட் சந்து வீடு லெஃப்ட்டு வேகத்தடை ராமச்சந்திரன் சார். என்னடா அது? சரி சரி எம்புட்டு இது மாமா எம்கேஆர் 100 மகன் குருசக்தி மாமா ராமஜாமி மகன் கவுண்டர் மாப்பிள்ளை. எனக்கு என்ன முறை இவங்கெல்லாம்? சரி, ராமச்சந்திரன் அவர் சார்பாக 1001. துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். கோகுல யாதவ இளைஞர் பேரை சார்பாக எங்கள் அண்ணன் அவர்கள் பொன்னாடையை ஒத்தி நினைவு பரிசை வழங்கி சுத்திக்கிட்டே இருப்பதான் தெரியும். சுத்து போதும் பெல்ட் அந்தரம் கீழே பிடிச்சி தங்க மங்காளியா? சரி போதும் கிரீஸ் கசியுது வர. திருமலை ஆடியஸ் சார்பாக குணபாலன் அவர் சார்பாக எனக்கு நினைவு பரிசு. நன்றி. என் அன்பு தம்பி மதிவாணன் தானே? வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லமே. அன்பு உறவுகளே, அன்பாலயத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 அவார்டுக்கு மேலே விருது மாதிரி இருக்கும். நெசமா என்னென்னா, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா எதாவது கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனால் அந்த அன்பாலயமும் அந்த அன்பாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய உசுறுகள் இந்த உலகம் உள்ள வர இந்த நினைவு பரிசு அப்படியே இருக்கும் ஐயா. இது எனக்கு பெரிய ஒரு இதுதான் பெரிய காலத்துக்கு அழிக்க முடியாது. நீங்கள் கொடுக்குற காசு அழிஞ்சு போகும்யா. ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. போதும் அண்ணே. கீழே இருக்கா விஜய் டிவி கலக்க போகுது, யாரெல்லாம் கூப்பிட்டாப்பா? நான் வரலப்பா, நான் வரல. எங்கேயுமே இந்த டிவிக்கு வரல, பழைய புதிய டிவிக்கு வேணா வரேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். போதும் போடு இங்க வா, போடுவேன் வா, அதை எடுத்துட்டு வா தாளம் போட்டுனே. போடு நீ ஆடி. போதும், உள்ள சட்டிக்குள்ள வை. சாமி அழைக்க